பெண்கள் ஒருபோதும் மக்கள் நினைப்பது போல் எளிமையானவர்கள் அல்ல. அவரது லேசான புன்னகையிலும் பல அடுக்குகள் மறைந்துள்ளன. கண்களில் ஆசை இருக்கிறது, தேவைப்படும்போது அசைவும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 முகங்கள் உண்டு என்று பழைய ஞானிகள் கூறினர். ஒன்று அவர் உலகிற்கு காட்டுவது, மற்றொன்று அவர் தனக்குள்ளேயே மறைத்து வைத்திருப்பது. எனவே அவர்கள் தங்களுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கும் அதே பெண்களின் முகத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். எனவே இந்த வீடியோவுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் பெண்கள் ஒருபோதும் தங்கள் வாயால் சொல்லாத 6 ரகசியங்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அவள் உன்னை பயன்படுத்துவாள், உன்னை சோர்வடையச் செய்துவிட்டு, உன்னை விட்டுவிட்டு தன் வழியில் செல்வாள். எனவே முதல் ரகசியம் அவர்களின் தியானம். மனிதனுக்கு சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தியானமும் அவர்களுக்கு முக்கியம். அவள் கவனத்தால் மலர்கிறாள். நீங்கள் அவளுக்கு கவனம் செலுத்துவதால் அவள் உங்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவள் உங்களை விரும்பலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உள்ளே இருக்கும் உண்மை என்னவென்றால் அவள் தன் அகங்காரத்தை அதிகரிக்கிறாள். அவளே தன்னை பற்றி பெருமைப்படுகிறாள். நீங்கள் அவளுக்கு அதிக கவனம் செலுத்தினால் அவள் உங்களை கட்டி போடுவாள். அது உங்களை இழுத்து சோர்வடையச் செய்யும். அது உங்கள் ஆற்றல் அனைத்தையும் உறிஞ்சிவிடும். நீங்கள் அதை இழந்தவுடன் அது உங்களை ஒதுக்கித் தள்ளிவிட்டு எந்த வருத்தமும் இல்லாமல் நகர்ந்துவிடும். இப்போது 2வது ரகசியம் அவளுடைய உணர்ச்சிபூர்வமான சோதனை. அதை அவள் தினமும் செய்கிறாள். ஏனென்றால் அது அவளுடைய இயல்பு. அது அவளுடைய இரத்தத்தில் ஓடுகிறது. அது அவளுடைய நரம்புகளில் ஓடுகிறது. இந்த விளையாட்டு இடைவிடாமல், சோர்வடையாமல் உங்கள் எதிர்வினையை பார்க்க அவள் உங்களை புறக்கணிக்கலாம். சில சமயங்களில் அவள் உங்களை கேலி செய்து குத்துவாள். சில சமயங்களில் அவள் உங்கள் சுயமரியாதையை குறைக்க முயற்சிப்பாள். அவள் இதை உங்கள் உள்ளே இருந்து உண்மையான வலிமையை உணர செய்கிறாள். நீங்கள் கோபத்தில் உடைந்து போனால் அவள் உங்களை பலவீனமாக கருதுவாள். நீங்கள் நிலையாக, அமைதியாக இருந்தால் அவள் உங்களை ஒரு வலிமையான நபராக கருதுவாள். அவள் இந்த தொடர்ச்சியான சோதனையை செய்கிறாள். ஏனென்றால் நீங்கள் உண்மையில் யார் என்று அவள் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள். நீங்கள் யார்? அவளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒருவரா அல்லது பேச மட்டுமே தெரிந்தவரா? 3வது ரகசியம் என்னவென்றால் அவர் எப்போதும் உயர்ந்த ஒன்றை தேடுகிறார். இன்று அவர் உங்களுடன் இருக்கிறார், நிச்சயமாக. ஆனால் நாளை வேறு யாராவது அவரை இழுத்துச் செல்லலாம். இது கசப்பானது, ஆனால் உண்மை. அவருக்குள் எப்போதும் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான ஆழ்ந்த பசி இருக்கிறது. அவள் வலிமையில் உயர்ந்த ஒரு மனிதனை தேடுகிறாள். அந்தஸ்தில் உயர்ந்தவர் மற்றும் கூட்டத்திலிருந்து வித்தியாசமாகத் தெரிகிறார். அவள் உங்களை மனதார நேசிக்கிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு அவள் உங்களை விரும்புகிறாள். வேறு யாராவது சிறந்தவர் என்று அவள் உணர்ந்தவுடன் அவள் நகர்ந்து விடுகிறாள். பெரும்பாலான ஆண்கள் இந்த விளையாட்டில் உடைந்து விழுந்து விடுகிறார்கள். அவள் தன்னுடையவள் என்று அவன் நினைப்பதால் அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவள் எந்த மனிதனுக்கும் சொந்தமானவள் அல்ல. இது நீ ஆதியத்தை பற்றியது மட்டுமே. அந்த நேரத்தில் அவளை விட சிறந்த மனிதனுக்கு மட்டுமே அவள் சொந்தமானவள். இது கசப்பானது அல்லவா? ஆனால் அது உண்மை. இப்போது 4வது ரகசியம் என்னவென்றால் அவள் ஒரு புத்திசாலித்தனமான விளையாட்டை விளையாடுகிறாள். உணர்ச்சிபூர்வமாக எல்லாம் உங்கள் விருப்பப்படி நடக்கிறது என்று நீங்கள் உணருவீர்கள். இவை அனைத்தும் உங்கள் கைகளில் உள்ளன. உங்களுக்கு முழு கட்டுப்பாடு உள்ளது. ஆனால் முழு விளையாட்டும் அவளுடைய கைகளில் இருக்கும். எந்த நேரத்திலும் அவள் திடீரென்று அமைதியாகி உங்களை முழுமையாக குழப்பிவிடுவாள். நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்கிறீர்கள் என்று நீங்கள் உணருவீர்கள். ஆனால் அவள் ஏற்கனவே உங்கள் மனதில் முடிவின் விதைகளை விதைத்திருக்கலாம். உங்கள் முடிவுகளும் அவர் உருவாக்கிய சூழலில் செழித்து வளர்கின்றன. ஒரு பெண் எந்த ஆயுதத்தையும் உயர்த்தாமல் முழு போரையும் வெல்கிறாள். அதனால்தான் இது பெண் தன்மை என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் உணருவீர்கள். ஆனால் உங்கள் சொந்த கட்டுப்பாடு அவளுடைய கைகளில் உள்ளது. அவள் ஒருபோதும் உங்களுக்கு எதையும் செய்யும்படி கட்டளையிட மாட்டாள். அவள் வெறுமனே சூழலை மாற்றுவாள். அவள் விரும்புவதை நீங்கள் செய்யத் தொடங்குவீர்கள். இந்த விளையாட்டை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இல்லையெனில்
நீங்கள் குருடராக இருந்தால் நீங்கள் விரும்பும் உங்கள் எண்ணங்களாக அவளுடைய அனைத்து சிக்னல்களையும் நீங்கள் கருதுவீர்கள், ஆனால் நீங்கள் அதை விரும்பலாம். 5வது ரகசியம் பாருங்கள். ஒரு பெண்ணின் மனதுக்கு 2 பகுதிகள் உள்ளன. பைத்தியக்காரத்தனம் மற்றும் ஆர்வத்தை விரும்பும் ஒரு பகுதி. ஒரு பகுதி அன்பையும் மற்றொரு பகுதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பையும் விரும்புகிறது. அவள் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் ஒரு மனிதனை தேடுகிறாள். அவனை சிலிர்க்க வைக்கிறாள். அவர் அவளால் அச்சுறுத்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு அந்த மனிதனிடமிருந்து ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பும் தேவை. இந்த குணம் அவனுக்கும் தேவை. இந்த கலவையை ஒருவரிடம் கண்டுபிடிப்பது கடினம். ஒரு பெண் எப்போதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கிறாள். இந்த 2 பாதைகளுக்கும் இடையில் அவள் சிக்கிக் கொள்கிறாள். ஒரே நேரத்தில் 2 பாத்திரங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனை அவள் கண்டுபிடிக்க விரும்புகிறாள். அவர் அவளுக்கு ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியும் மற்றும் பைத்தியக்காரத்தனமான அன்பின் சிலிர்ப்பையும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த குணம் ஒருவரிடம் இல்லாதபோது அவள் மனம் 2 திசைகளாக பிரிகிறது. பின்னர் அவள் திருமணத்தில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் கண்டுபிடித்து தனது வாழ்நாள் முழுவதையும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளில் கழிக்கிறாள். அந்தனேற்றால் மற்றவரின் அந்த ஆசை நிறைவேறவில்லை. அவளுக்கு அந்த ஆர்வம், அந்த மர்மம் தேவை. அது கிடைக்காதபோது அவள் அதை விரும்புவதால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவில் ஈடுபடுகிறாள். 2 மனங்கள் இருக்கின்றன, இல்லையா? ஒரு பெண் தனது இந்த 2 பசிகளையும் புரிந்து கொண்டு பின்னர் அவளது பசிகளில் எது அவளை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை அவள் தீர்மானித்து பின்னர் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவை எடுப்பது அரிதாகவே நடக்கிறது. அவளுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை வழங்கக்கூடிய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு கொண்ட ஒரு மனிதன் தேவை, அல்லது அவளுக்கு தனது வாழ்க்கையில் சாகசம் தேவை. சாகசக்காரனுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு வாழ்க்கையின் மீது ஆர்வம் இருக்கும். ஆனால் புரிந்து கொண்ட பிறகும், முன்னுரிமைகளை புரிந்து கொண்ட பிறகும் பெண் இந்த விஷயங்களை புறக்கணிக்கிறாள். ஏனென்றால் பெரும்பாலான பெண்கள் சுயநலவாதிகள். அவர்களுக்கு சாகசத்துடன் ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பும் தேவை. எனவே ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்காக அவள் தனது உண்மையான துணையுடன் தனது வாழ்க்கையை செலவிடுகிறாள் மற்றும் சாகசத்தை தேடுகிறாள். மேலும் தன்னை ஏமாற்ற முடியாத ஒரு பெண். தனக்கு நேர்மையானவர். நான் 2 படகுகளில் பயணிக்க முடியாது என்று நினைப்பவர். நண்பரே, எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்றாலும் நான் சம்பாதிப்பேன். ஆனால் எனக்கு சாகசம், மர்மம், பைத்தியக்காரத்தனம் என் வாழ்க்கையில் வேண்டும். பின்னர் அவள் நகர்கிறாள். எனவே இதுவும் ஒரு ராஸ். ஆனால் 91% பெண்கள் 2 படகுகளில் சவாரி செய்கிறார்கள். அவள் கலாச்சாரமாக இருக்க விரும்புகிறாள் மற்றும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு மூலம் தனது வாழ்க்கையில் உற்சாகத்தை அனுபவிக்க விரும்புகிறாள். எனவே இது ஒரு ரகசியம் மற்றும் இது கசப்பான உண்மை. 6வது ரகசியம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு முகம் உண்டு. அது உலகிற்கு ஒருபோதும் தெரியாது. அது நிழல் பெண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிழல் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் மிகவும் அமைதியான வடிவத்தில் உள்ளது. ஆனால் அது திடீரென்று நன்மைகளை பார்க்கத் தொடங்கியவுடன் அது கோபமடைகிறது. அது வெளியே வரும்போது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறது. அந்த மனிதன் மாறிவிட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது நல்லதல்ல, அது மாறாது. அவள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கிறாள். அது மறைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒருபோதும் அவனது நிழலை பார்க்கவில்லை. நீங்கள் ஒருபோதும் அவனது நிழலை பார்க்க முடியவில்லை அல்லது எப்போதும் உங்களை நிறுத்திக் கொண்டீர்கள். ஒரு பெண்ணின் மனதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொன்ன அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு கசப்பாக தோன்றலாம். ஆனால் அவை உங்களை வலிமையாக்க உதவும். நீங்கள் மீள உதவும். இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவது எந்த பெண்ணையும் வெறுக்கத் தொடங்குவது என்று அர்த்தமல்ல. உங்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிடும், உங்களுக்கு சேவை செய்யும் உங்கள் மனைவியை நீங்கள் வெறுக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் அவளை அத்தகைய விரோத கண்களால் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். அது அப்படியில்லை. நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் தேவையை விட அதிகமாக பயன்படுத்தப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெண் குணத்தின் குணம் உண்டு. கடவுள் அவளை அப்படித்தான் படைத்துள்ளார். அவர் தனது கட்டுப்பாட்டு சக்திக்கு காத்திருக்கிறார். அவளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் அவளுக்கு தேவை. நான் என்ன செய்தாலும் பயனில்லை. அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார். எந்த அப்பனும் அதை ஓட்ட முடியாது.
பின்னர் அவள் அதை ஓற்றினால் அவள் அதை மிகுந்த அன்புடன் செய்வாள், ஆதிக்கம் செலுத்துவதன் மூலம் அல்ல. எனவே இது ஒரு சிறிய வித்தியாசம். ஒவ்வொரு பெண்ணும் சக்தியை தேடுகிறாள். வலிமை தேவை. எங்கே அவர் குனிய முடியும், சரணடைய முடியும். அத்தகைய ஒரு மனிதனை அவள் கண்டுபிடிக்கும் நாளில் அந்த பெண் உங்கள் கண்களுக்கு முன்பே தன்னை மாற்றிக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் ஒரு பெண் சக்திக்கு சரணடைகிறாள். அது சக்திக்கு முன்னால் மறைக்கிறது.